பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் புரிந்து கொள்ளவில்லை என்று அநேகர் வேதனைப்படுறீங்க. என்னை எங்கள் அப்பா புரிஞ்சுக்கல, அப்படி எத்தனை பிள்ளைய சொல்கிறீங்க? தகப்பன் சொல்கிறீங்க, ஐயா என் பிள்ளை என்னையே புரிஞ்சுக்கலையாங்கிறீங்க. மனைவி சொல்கிறா என் புருஷன் என்னையை புரிஞ்சுக்கலைங்கிறீங்க. புருஷன் சொல்கிறாரு என் மனைவி என் அன்பை புரிஞ்சுக்கலைங்கிறீங்க. நான் சொல்லுவேன், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோமா இல்லையோ, முதல்ல நம்ம உண்டாக்கின ஆண்டவரை யாருன்னு புரிஞ்சுருக்கோமா? சில நேரங்களில் நம்ம அறியாமல் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடும். அப்படி ஒரு வார்த்தையை கொட்டின ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14 கூட சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சர்வலோக இவ நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சர்வலோக இவ நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிரான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிரான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திருபவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், திருபவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், அருமையான அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம், அருமையான அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேச நமஸ்காரம், தொழிலோ நீ நமஸ்காரம், மூன்றிலொன்றோ நீ நமஸ்காரம், தொழிலோ நீ நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோ நீ நமஸ்காரம், கத்ததி கத்தா கருணை சமுத்திர நித்தியே நமஸ்காரம், கத்ததி கத்தா கருணை சமுத்திர நித்தியே நமஸ்காரம். எல்லாம் எடுத்துட்டு எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று நினைவில் மனசுல நினைச்சு கூட பாத்துறாத. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். மறந்துடாதீங்க, இது மொர்தெக்காயினோட அங்கலாய்ப்பு. மொர்தெக்காய் என்றால் சின்னவன் பேரு. ஆனா இந்த சின்னவனை தான் பெரியவனா கொண்டு எங்க வச்சாரு? 2வது இடத்துல கொண்டு வச்சார். ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு வெளியிட்டிருப்பேன், அதனால் நீங்கள் அதை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சின்னவன் ஆயிரமும் பெரியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
இந்த மொர்தெக்காய் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த மொர்தெக்காய் யார்? எஸ்தரினுடைய வளர்ப்பு தந்தை. எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? ஹிடன் ஸ்டார், மறைவான நட்சத்திரம் என்று பெறும். எனக்கு அன்பாலே, இந்த எஸ்தருக்கு மொர்தெக்காய் சொல்லி அனுப்புகிறார். என்ன காரணம்? ஆமான் யூத ஜனத்தை எல்லாம் அழிப்பதற்கு ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி அந்த வெள்ளிய ராஜா உன்கிட்டே இருக்கட்டும் சொல்லி மோதிரத்தையே கலட்டி கொடுத்துட்டார். இப்படி மோதிரத்தையே கலட்டி கொடுத்ததுனால 127 நாடுகளை அரசாண்ட அந்த அகாஸ்வேருவின் நாடுகளுக்கு யூத ஜனத்தை அழிப்பதற்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. இந்த செய்தி அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் அச்சிடப்பட்டு வேகமாய் அனுப்பப்பட்டது. அது என்ன செய்தி? ஆகார் மாதம் 13ஆம் நாளில் எல்லா ஜனத்தையும் என்ன செய்யணும்? யூதர் யூதரெல்லாம் தங்களுடைய பகைவர்களால் மேற்கொள்ளப்படுவார்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த செய்தி போய்கொண்டிருக்கு. இந்த செய்தி அரண்மனை முற்றத்தில் இருக்கிற மொர்தெக்காய் அவனுக்கு வந்துருச்சு. அவன் உடனே என்ன செய்யறான்? ரெட்டுடுத்தி கொண்டு புலம்பிக் கொண்டு அலறிக்கொண்டு, எங்க வர வாசிங்க 4:1 அதிகாரம் 1. நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ஆனா இங்க துயர சத்தம், அதாவது that means despair, தாங்கொடா துயரம், அதான் despair. இன்னைக்கு சாரோ அப்படிங்கிறதுலாம் நம்ம சாதாரணமாக சொல்ற மிசரிஸ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண வார்த்தை. தாங்க முடியாத துயரத்துக்கு பேர் despair அல்லது anguish. ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்று ஆங்கிரி. ரயில்வேல போகிறீங்கன்னா சுத்தமான இங்கிலீஷில் பேசும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், வி ஆர் ரெக்ரெட் ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ரெக்ரெட்னா என்னது? ரொம்ப வருத்தப்படுறோம். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்கு விளங்காது. இவன் இந்த செய்தி கேட்ட உடனே தாங்கடா துயரம், ஐயோ யூத ஜனங்கள்லாம் அழிக்கப்பட போகிறாங்களா? தாங்கலை. மொர்தெக்காய்க்கு தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவில் மகா துயர சத்தத்தோடு வாசிங்க அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்புக்கு வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. நல்ல கவனிங்க, சர்ச்சுக்கு கூட நம்ம இப்படித்தான் வரணும்னு இருக்கு. ஏன்னா ராஜாவை தேடி வரோம். அங்கே வந்து அசால்ட்டாக நைட்டி போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா அதிபதிக்கு நசல் கொண்டதை போய் கொடுப்பியா? ஆலயத்துக்கு வரும்போது சிலர் ரொம்ப அசால்ட்டாக வர்றோம். அப்படிலாம் வராதிங்க. ஏன்னா இது கர்த்தர் தங்குகிற இடம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற இடம். அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகிற இடம். ஆசாரியர்களை உடுத்துவிக்கிற இடம். அதை மறந்துடக்கூடாது. போன வாரம் கூட வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் ஒரு 7-8 பேரை திருப்பி அனுப்பணும். எதுக்கு தெரியுமா? மதுரை ஆலயத்தில் உங்கள் மேலே கோபத்தில் இல்லை, உங்கள் மேலே வருத்தத்தில் இல்லை, சாதாரணமாக அப்படி ட்ரெஸ்ஸாக நைட்டியை போட்டுக்கிட்டு தலையை கூட பின்னாமல் கொஞ்சம் முடியை கூட கொண்டை கூட போட்டு கட்டுறதில்ல, ஏதோ அங்கே வந்து உட்காந்துருது. ஏன்னா பசினால் உங்களுக்கு ஹெல்ப், அந்த செவ்வாச ஜெபம் முடிஞ்சு போகும்போது சாப்பாடு கொடுக்குறோம், இல்லாட்டி உதயத்தை கொடுக்குறோம். ஆனால் அதுக்காக இப்படி வந்துடக்கூடாது. ஆலயத்தில் இப்படி தான் வைக்கணும்னு இருக்குது. எங்கே நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி போவீங்க? சாதாரண நைட்டு போட்டு கல்யாண வீட்டுக்கு போயிடுவீங்களா? போக முடியுமா?
ஆலயத்துக்கு வரணும்னா இப்படி தான் இருக்குது. ராஜாவின் அரண்மனைக்கு வரணும்னா ஒரு சட்டம் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா சரி பெரிய கூட்டம் நடக்கும், பேண்ட்டை சுருட்டி முழங்காலுக்கு வச்சுக்கிடுவான். அதெல்லாம் எந்த வகையில் நியாயங்கிறீங்க? நான் எங்கிட்ட இருக்கிற ஆட்களே சிலரை பார்த்துருக்கேன். எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியுமிங்க? ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணி தான் பார்க்குறோம். சில நேரம் நான் ஊரெலாம் பேசாதப்போ நம்ம இங்கே உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம மற்றவங்க என்ன செய்யணும்? உணர்வடையணும். நாம் அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கு அன்பார்களே, அவர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த மொர்தெகாய் ராஜா இடத்துக்கு அரண்மனைக்கு வரக்கூடாது. எப்படி ரெட்டுடுத்தினவனா வரக்கூடாது. உடனே அங்கே வந்திருக்க பார்த்து எஸ்தருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. வாசிங்க. அவன் ராஜாவினுடைய அரண்மனை முற்றத்து வாயில் மட்டும் வந்தான். அப்படி எவனும் அங்கே வரக்கூடாது, அப்படி வந்துட்டான். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய். என்ன அழிவுன்னு சொன்னா எப்படி கத்தாம இருப்பான்? அழிந்து போகும்போது எல்லாரும் உட்காந்து சந்தோஷப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, அழிந்து போவதில்லை. எதை நினச்சும் கலங்கலை. இங்கே மொர்தெகாய் யோசிக்கிறான், எஸ்தருக்கு இவ்வளோ நடந்துருக்கு, என்ன இவ பாட்டில் உட்காந்துருக்கா? நீ பார்த்துக்கா, உங்கள் அப்பா வீட நீ எல்லாம் அழிய போறீங்க. நீ ஒருத்தி மாத்திரம் இப்போ தப்பிச்சிருவோன்னு நினைக்காத. தப்பி பிழைப்போன உனக்குள்ள எண்ணம் வந்துடாம. இதுக்காகத்தான் உன்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கார். நன்றி உள்ளவளா இரு. ஏன்னா யூத ஜனம் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கு, கண்ணீர் விட்டுருக்கு, அழுது கொண்டிருக்கிறது. அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். ஏன்னா மொர்தெகாய் இப்படி இருக்காரு அப்படிங்கிறத போய் அறிவித்தாங்க. அவ உடனே என்ன பண்ணா? அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமிக்கப்பட்டிருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயின் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். உன்னை நினைத்தே இருக்கிறா, உன்னை விசாரிக்க தொடுக்கிறா, உன்னையும் என்னையும் தம் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா, உள்ள கைகளில் இருக்கிறா. உன்னை நினைத்தே இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அங்க அவ விசாரிக்கிறார். காரியம் என்ன? அதன் முகாந்தரம் என்ன? ஏன் இப்படி புலம்பல்? ஏன் இப்படி கூக்குரல்? ஏன் இப்படி அழுகை? ஏன் இந்த இவருக்கு சித்தப்பா இப்படி ஆத்திரப்படுறாரு? என்ன நடந்தது? அது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் பேசவும் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆனா அவ அங்கிருந்து திரும்பி சொல்லி விட்டா, நான் 30 நாள் அளவும் ராஜாவை சந்திக்கவே இல்லப்பா, பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ராஜ சட்டம் உங்களுக்கு தெரியாதா? அவர் அனுமதிக்காம என்ன செய்ய முடியாது? உள்ள போனா கொலை செய்யப்படணும், தெரியாதா? ஆனா இவர் சொல்றாரு, நீ எப்படியாவது பேசணும்,
நீ மட்டும் தப்பி பழச்சிரோன்னு நினச்சிடாத. நீ என்னமோ ராஜாத்தியா இருக்கலாம் தப்பிப்போன்னு நினச்சிடாத. உனக்கு அழிவு, உன் தகப்பன் வீட்டாருக்கு அழிவு. நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாகி இருப்பதற்கு தான் உன்னை உயர்த்தினார். அவ மனசில் இருக்கிறத இவன் புரிஞ்சுக்கல. அவளுக்கு அந்த ஏக்கம் என்ன, இவன் சொன்னால் அத்தனையும் கேட்டவ. கூர்கோத்திரத்தை சொல்ல வேணான்னா அப்படியே தான் இருந்தா. தனக்கு கொடுக்கறதோடு எதுவும் கேட்கக்கூடாதுன்னா அப்படியே தான் இருந்தா. அவன் என்ன கற்பித்தானோ அப்படி தான் இருந்தா. ஆனால் இப்போ தான் மகவளையே தான் புரிஞ்சு கொள்ளாத தகப்பனை பார்க்கிறோம். இன்றைக்கி எத்தனை வீட்டில் இப்படி இருக்குது? உன்னை புரிந்து கொள்ளாத தகப்பன். ஆண்டவர் அதான் நம்ம பார்த்து கேட்குறாங்க, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, ஒற்ற வாழ்வை தருவேன் தாராயோ, வாழ்வை தருவேன் தாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரித்தேனே, உன் பாவம் முற்றும் பரிகரித்தேனே, அதில் உண்மையாய் வசிக்க இடம் கொண்டு பேனே, உண்மையாய் வசிக்க இடம் கொண்டு பேனே. மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ, வாழ்வை தருவேன் பாராயோ. அழுக்கின் அசுத்தம் எல்லாம் துளைப்பேனே, அழுக்கின் அசுத்தம் எல்லாம் துளைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கிய அருள் கொடுப்பேனே, அழுக்கை நீக்கிய கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ. தான் மகளையே புரிஞ்சு கொள்ளாம சொல்றான். நீ இந்த காலத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. 4 நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். தன் மகளைய புரிஞ்சு கொள்ளல. அவ்வளவு நாள் வளர்த்து ராஜாத்தியா கொண்டு வர்றதுக்கு அரும்பாடு பட்டவன் மொர்தெக்காய். ஏன்னா அவனுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருப்பான், இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து அனாதையாக இருந்து அவளை வளர்த்து உருவாக்கிறவனே அவளை புரிஞ்சு கொள்ளலை. ஆனால் அவள் தகப்பனை புரிஞ்சு கொண்டிருந்தா. அவள் என்ன சொல்றா தெரியுமா? இவன் சொல்லி அனுப்புறதுக்கு பதில் சொல்றா பாருங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம். முதல்ல என்ன செய்யுங்க, நான் 30 நாளா ராஜாவை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. முதல்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபத்தினால் தீராத பிரச்சனையே கிடையாது, அதை அறிந்திருந்தாள். ஜெபம்தான் ஜெயம். நாம் அநேக நேரங்களில் பாடுறோம், தெரியாது. ஜெபத்தினால் தீராத துன்பங்கள் ஏதுமில்லை என்று ஏன் நீ எல்லாம் ஜெபிக்கவில்லை? ஜெபம் என்பது ஜீவன் போன்றது, ஜெபம் என்பது ஜீவன் போன்றது. ஜெபமே ஜெயம். பாடுறோம்ல, ஜெபத்தினால் தூராத துன்பத்துமே கிடையாது. ஏன்னா யாக்கோபு ஜெபித்தான்,
அன்னாள் ஜெபித்தாள், எசேக்கியா ஜெபித்தான், யாபேஸ் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? யாபேஸ் என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல் வை. 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் அவனுக்கு தாயை பேரிட்டா துக்கம்னு அவன் ஜெபிக்கிறான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என் மேலிருந்து தீங்கு என்னை ஒரு நாள் துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே அருளினார். நிச்சயமா ஜெபத்தினால பதில் உண்டு. எசேக்கியா ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? கர்த்தாவே உமக்கு முன்பாக, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். உடனே அவனுக்கு பதில் கிடைச்சு. யோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணான். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு எப்போ புத்தி வந்துச்சோ மீனுக்கு உடனே கர்த்தர் கட்டளை இட்டுட்டார். எலியா 1 ராஜாக்கள் 12:42 கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறி தன் முகம் முழங்காலில் தரைப்பட அப்படி முகத்தை குனிஞ்சு ஜெபம் பண்ணான். அப்போ பெருமழை இறைச்சல் அவனுக்கு கேட்டது. அங்கேருந்து கேட்டுச்சு, நான் போய் திரும்பி பாருப்பா, கடற்கரை வந்துச்சா, சத்தம் மழை தெரியுதா? இல்லை, ஒரு உள்ளங்கை மேகம் தெரியுது. அப்போ அப்படி சொன்னா, நீர் போய் போஜனமானம் பண்ணும், மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு தப்பிச்சு போங்கிறார். அப்போ போனால் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. ஏலியா அதுக்கு முன்னாடி ஓடினார். எனக்கு கண்மானுடைய ஜெபத்தினால தீராத பிரச்சனை கிடையாது. இதை நான் முதல்ல புரிந்து கொள்வதில்லை. ஜெபிக்க மாட்டோம். யார்ட்டையாவது கூப்பிட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நீ ஜெபிக்கிறாயா? அன்றைக்கு எஸ்தர் சொல்கிறா, நீங்கள்லாம் போய் முதல்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உடனே நான் இங்கே சும்மா உட்காந்துருப்பேன்னு சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறா? நானும் என் தாதிமார்களும் போய் என்ன செய்வோம்? நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பதான் மொர்தெகாய்க்கு புரிஞ்சு. அப்படி செத்தாலும் சாகிறேன்னு சொன்ன உடனே ஒரு நாள் ராஜாவின் சமூகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறா. செங்கோல் நீட்டப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தியே வேண்டும், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். இன்னைக்கு ராஜாவின் சமூகத்துக்கு எப்படி வரணும் நமக்கு தெரியுமா? ராஜாட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியுமா? ராஜாட்ட பேசுறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஜெபத்தின் மூலம் தான் அவர்கிட்ட பேச முடியும். இன்னைக்கு அநேக நேரம் புரிந்து கொள்ளன்னு இருக்கமே. நாம புரிந்து கொண்டது என்ன? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பெரிய சந்தோஷப்படுறீங்க, நல்லது. ஆனால் நம் தேவன் யார்? சர்வ வல்லவர், சாவை வென்றவர். அவர்தான் நம்முடைய இரட்சகர். நாம் கண்டுகொண்ட புதையல் அதுதான், பெற்றுக்கொண்ட பொக்கிஷம் அதுதான். இதெல்லாம் ஊரெல்லாம் சொல்லணும், உலகமெல்லாம் பறைசாட்டணும். என்ன பறைசாட்டணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக, நம்முடைய மீறுதல்களுக்காக நொறுக்கப்பட, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொள்ள அவர் பூமிக்கு வந்தார். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் வரணும்னா 5000 வேணும் ரெக்கார்டிங் சேர்த்து. இந்த கிறிஸ்மஸ் காலம் எங்கள் சபையில் முழுவதும் பார்வையற்ற மக்கள் சபை. இவங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கணும், புது வருஷத்து அன்னைக்கு ஒரு உணவு கொடுக்கணும். அதுபோல் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பிடாமல் அனுப்புனதே கிடையாது. இவங்களை கூட்டுறதுக்கு மட்டுமே ஒரு வாரத்தில் 4000 திருநெல்வேலி சர்ச்சில் வேனுக்கே செலவழிக்கிறோம்.
ஆண்டவர் உங்களை ஏவினால் கட்டுமான பணிக்கு உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு 100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு கோல் எவ்வளோ யாமிங்க? நல்ல கோல் வாங்கலாலும் 200 250 ரூபாக்குள்ளே தான் வரும். அது மட்டும் இல்லை, ஐயா நாங்களும் வரலாமா? தாராளமா வாங்க, உங்கள் கையில் கொடுத்தா கொடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு கூட சந்தோஷம், ஆயத்தம். வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினால் கட்டாயமெல்லாம் விசனமாக எல்லாம் தாங்கலாம். ஒருவேளை இல்லை பிரதர், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பிரதர், ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம், இவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், நம்ப மாட்டோமாம்பிங்க. அப்படி நம்பினா இங்கே 2 நம்பர் ஜிபேயில் வந்துக்கிட்டு இருக்கும், ஃபோன்பே வந்துக்கிட்டு இருக்கும். இதன் வழியாக அந்த ஃபோன் நம்பர் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கணும், வேறு வழி இருக்கா? அல்லது சுவிசேஷ பணிக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும், இதுக்கு வழி இருக்கா என்கிட்ட கேளுங்க, எல்லாவற்றுக்கும் வழி சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த வேதனையோடு, ஐயோ என்னை புரிந்து கொள்ளலே, என்னை புரிந்து கொள்ளே நினைக்கிறாங்களோ, கர்த்தர் நீர் புரிந்து கொண்ட தேவனப்பா, அவருடைய மன விருப்பத்தின்படி ஆசீர்வாதத்தை கொடுங்க. சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தொழி உன் ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னவர், அதை நிறைவேற்றுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாளாய் திருமணமே ஆகாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் தகப்பனுக்காய், தாய்க்காய், வியாதியில் இருக்கிற தன் தகப்பனுக்காய், தாய்க்காய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்க முடியலையே, ஐயோ எனக்கு வசதி இல்லாமல் இருக்கிறேன் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் வரப்போகிற புது வருஷம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் கொடுத்த ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.